ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க டோன்ட் சே குட் லக் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு காமெடி மியூசிக்கல் டிராமான்னு சொல்லலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் ஃபெருசோஃபி அவங்க ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருக்காங்க. அவங்களுக்கு அவங்க ஸ்கூல்ல இருக்க மியூசிக்கல் டீம்ல லீட் ரோல் பண்ணும் அப்படின்ட்டு மிகப்பெரிய ஆசை இருந்துட்டே இருக்கு. அதை நோக்கி அவங்க போராடிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு அந்த வாய்ப்பும் கிடைக்குது. ஆனா அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்கு. அவங்க வீட்லயும் ஒரு சில பிரச்சனைகள் வருது. அதாவது அவங்க அம்மாக்கு கேன்சர் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிய வருது. அதுல உடஞ்சே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, இவங்க காலேஜையும் அவங்க ஆசைப்பட்ட விஷயத்தையும் அவங்க வீட்டையும் எப்படிலாம் ஹேண்டில் பண்றாங்க, அது மூலியமா இவங்க கோத்ரூ பண்ற விஷயங்கள்லாம் என்ன, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பெரிய பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட பெர்ஃபார்மன்ஸ் தான். ஒரு அல்டிமேட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அது காமெடி காட்சிகள்ல இருக்கட்டும், எமோஷனல் சீன்ஸ்ல இருக்கட்டும், அப்படி இப்படின்ட்டு பல விஷயத்துல படத்தையே ஹோல்ட் பண்றாங்கன்னு சொல்லலாம். அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா படத்துல பல பேர் லீட் ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. படத்துல பயங்கரமான ஒரு எமோஷனல் கனெக்ட் ஆகிற அளவு பல காட்சிகளும் வைக்க தான் செஞ்சிருக்காங்க. ஒரு ஹை ஸ்கூல்னா எப்படி இருக்கும், அங்க மியூசிக்கல் டீம் எப்படி பண்ணுவாங்க, அதே மாதிரி ஃபேமிலி எமோஷன்ஸ்லாம் எப்படி கடத்துறாங்க, அதே மாதிரி டீனேஜ்ல இருக்க பிரச்சனைகள், அப்படி இப்படின்ட்டு பல விஷயங்களை இந்த படத்துல மிக்ஸ் பண்ணி பேசியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி டெக்னிக்கலி படம் சவுண்டா தான் இருந்தது. இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பாத்தீங்கன்னா படம் பயங்கர ஸ்லோவா போகும். ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்குமே பெருசா எங்கேஜிங்கா எந்த மூமெண்ட்டுமே இருக்காது. ஆனா எமோஷனல் கனெக்ட் மூலியமா நம்ம ஓரளவு கனெக்ட் பண்றாங்க படத்துல. அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா இந்த படம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்ல எதுவுமே இருக்காது. பயங்கர பிரெடிக்டபிளா தான் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படின்னு ஈஸியா நம்மளால கெஸ் பண்ற முடியும். மொத்தத்துல என்கிட்டே கேட்டீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 6 மார்க் கொடுக்கலாம். ஹீரோயினுக்கு மேடையில ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்த அதே டைம்ல பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய எமோஷனல் டெஸ்டிங் கொடுத்திருப்பாங்க. அதுதான் இந்த படமே. படத்துல கிசிங் சீன்ஸ் இருக்கு. ஸோ ஃபேமிலியா பார்க்கலாம், வேணா நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.